தயவு, உணர்வு, உணர்வு, அன்பு இருப்பும் அருள் உணர்வும். 1. உணர்வு என்பது உண்மையில் அருளையே குறிக்கும். 2. இயற்கை உண்மைக்கே சொந்தமான ஓர் அனுபவ நிலையமே உணர்வு. 3. அகண்டாகாச பெருவெளியில் ஒன்றான அன்பு இருப்பு எனும் நிறை இறை உண்மை சத்துப்பொருளாக, ஆனால் அனுபவம் ஏதுமின்றி இருந்து வரும் கடவுளுக்கு அனுபவம் என்பது அவசியமானது. 4. அகண்டமான அன்பு இருப்புக்கு அணுத்துவமான அருள் உணர்வே அனுபவ நிலையமானது. 5. அனுபவம் என்பது கடவுளுக்கே சொந்தமானது. அந்த அனுபவம் என்பது இயற்கை இன்பமே. 6. உண்மை என்ற கடவுள் தான் என்ற தனது இருப்பை எப்போதும் இன்ப இருப்பாக விளங்கச் செய்வதற்கே நான் என்ற அணுத்துவ உணர்வனுபவ ஆன்மநிலை ஏற்கின்றார். 7. தான் என அகண்டமாய் என்றும் எங்கும் இருந்து வரும் இறை உண்மையே உணர்வனுபவத்துக்கு வரும்போது அது நான் என்ற உணர்வு வண்ணம் கொண்ட ஆன்மாவாய் விளங்குவது. 8. இருப்பையும் அனுபவத்தையும் பீயிங்னஸ் அண்ட் இட்ஸ் இன்செப்பரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிக்க முடியாது. கடவுள் என்ற உண்மையானவர் தனது அருள் என்ற தன்மையாலே அனுபவ வாழ்வு ஏற்கின்றார். 9. அருள் என்பது கடவுள் உணர்வு அல்லது சத்திய ஞானம். அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம். 10. உண்மை என்றாலே என்றும் இயற்கையாய் இருப்பது. அது தனக்குள் முப்பகுதியை கொண்டது. அது இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம். இதுவே உண்மை, அறிவு, இன்பம் எனும் சி வா இம் எனும் சத்து சித்து ஆனந்தம் என்ற சச்சிதானந்த சிவமாக உள்ளது. இது மூன்றும் நிறைவான அனுபவத்தில் விளங்கும் இடம்தான் மனிதனின் சிறநடு சிற்றபை. சுவாமி சரவணானந்த அவர்களுக்கு நன்றி. தொடரும்.